வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் எங்க இருக்கேன் தெரியுங்களா? புஞ்சா ஆலாம் ஸ்லாங்கூர் ஸ்ரீ திரு அண்ணாமலை ஆலயத்தில் தான் இருக்கிறேன். இந்த திருவண்ணாமலை ஆலயம் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அது என்ன திட்டம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். வாங்க சுவாமிஜியை பார்க்கணும். இது இந்த ஆலய தேவஸ்தானத்துக்கு வழங்கப்பட்ட இடங்க. 2011ஆம் ஆண்டு இந்த ஆலயம் இங்க சிறு ஆலயமாக கட்டப்பட்டது. அதற்கு பிறகு இங்க ஒரு பிரகாரமா ரொம்ப அழகான ஒரு ஆலயமா கட்டி வரக்கூடிய பக்தர்களுக்கு, அதாவது சிவராத்திரிக்கும் சரி நவராத்திரிக்கும் சரி, இங்க 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இங்கே திருவிழாவில் கலந்துக்குவாங்க. தவத்திரு பரம் புஜாய ஸ்ரீ ஜெகத்குரு சங்கராச்சாரியார் சத்குரு ஸ்ரீ 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 ஜெயபிரகாஷேத்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களைத்தான் நாம் இப்போது பார்க்க செல்ல போகின்றோம். இந்த ஆலயமானது மிகப்பெரிய அளவில் இன்னும் 3 ஆண்டுகளில் கட்ட போறாங்களாம். எப்பேற்பட்ட ஆலயமா இருக்கும் வாங்க. ஆறாம் தேதி 4வது மாதம் நடைபெறுகின்ற இந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே நீங்கள் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி, சரித்திரபூர்வமான அரிய வாய்ப்பை பயன்படுத்தி இந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கும் பலன் அடைய வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணம் கொண்டு, உங்களுக்கு புனிதமான தீர்த்தங்களை கொண்டு கலசங்கள் ஆலயத்திலே இங்க சகஸ்ர கலசாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த கலசத்தில் ஏகாதச ருத்ர ஜப பாராயணம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10. 11 முறை ருத்ர பாராயணம் சேவிக்கப்பட்டு பெங்களூரில் இருந்து ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அவர்களின் மாணவர்கள் இந்த விழாவை நடத்த இருக்கின்றார்கள். அந்த ருத்ர பாராயண கலசத்தை சுவாமிக்கு அபிஷேகம் செய்து அந்த கலசம் உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது. ஆகையால் இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டு இந்த அடிக்கல் நாட்டு விழாவிலையும் கலசாபிஷேகத்திலும் நீங்க பங்கேற்று எல்லாம் வல்ல அண்ணாமலையாரோட ஆசீர்வாதம். மலேசியாவில் ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக தரையிலிருந்து உச்சி வரை கோபுரம் வரை 5 கோபுரங்களை வைத்து மிகப்பெரிய அளவில் சன்னிதானங்களை அமைத்து மிகப்பெரிய சுவாமிக்கு கருங்கல்லாலே கோவில் இங்கே உருவாக போகிறது. புஞ்சா ஆலாம் ஸ்லாங்கூர் மலேசியாவில். சுற்று வட்டாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய இடம், காடுகள் இருக்கிறது. எப்படி திருவண்ணாமலைக்கு நீங்கள் போயிட்டு சுவாமிக்கு தரிசனம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இங்கே கட்டுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சுவாமிகளுடைய தலைமையில். சில நேரங்களில் நம்மால் திருவண்ணாமலைக்கு போக முடியாது, போகணும்னு ஒரு ஆசை இருக்கும். அவர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அருளாசியும் தரக்கூடிய இடமாக இருக்கும். ஆக இந்த ஆலயத்திற்கு உங்களால் என்ன நன்கொடைகளோ அல்லது பொருள் உதவிகளோ செய்ய முடியுமோ தாராளமாக ஆலயத்துக்கு வாங்க. முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தோட ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 9 மணிலிருந்து 11 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த ஆலய அடிக்கல் நாட்டு விழாவுக்கு கண்டிப்பாக எல்லாரும் வாங்க. உங்களால் முடிந்த அந்த கற்களையாவது நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். இந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நாம் இந்துவாக பிறந்து வாழ்ந்த ஒரு அடையாளமாய் இந்த ஒரு நிகழ்வு சிறப்பாகட்டும். மறக்காம கீழே இருக்கக்கூடிய விவரங்களை அறிந்து கொண்டு ஆலயத்திற்கு ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 9 மணிக்கு குடும்பத்தோடு வாருங்கள். எதிர்வரும் 6ஆம் தேதி 4வது மாதம் 2025 கார்த்தால 9 மணிக்கு நம்ம ஆலயத்தில் அடிக்கல் நாட்டு விழா மிக சிறப்பாகவும் மிக விமர்சையாகவும் நடக்க இருக்கிறது. எல்லோரும் குடும்ப சகீதராக இந்த ஸ்ரீ திருவண்ணாமலையார் தேவஸ்தானத்தில் நடக்க இருக்கக்கூடிய இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு, எல்லாம் வல்ல தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் அண்ணாமலையார், நினைச்சாலே முக்தி கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம், அவருடைய ஆலயத்தில் கலந்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர, ஓம் நம சிவாய. மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் ஏப்ரல் 6ஆம் தேதி.